அப்படின்னு பணத்தை பார்த்தாலே ஒரு அலர்ஜியா இருக்கு. இது இது வந்து பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் இப்போ சொன்னேன். இங்கே ஒருத்தர் பொது வாழ்க்கையில் 80 வருஷத்துக்கு மேல பணத்தை தன் பக்கத்தில் எடுத்துன்னு வராதுன்றார். வந்தா பிரிச்சு கொடுத்துட்றாரு. அது கவர்மெண்ட் கொடுத்தாலும் சரிதான், உங்களுடைய பார்ட்டி கொடுத்தாலும் சரிதான், இல்லை தனிப்பட்ட மனுஷன் கொடுத்தாலும் சரிதான். இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வந்து பணம் மேலே போட்டானாக்கா துடிப்பாராம் வழியில், அவரால் அதை தாங்கிக்க முடியாதுன்னு ஒரு கதை இருக்கு. இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி விவேகானந்தர், அந்த டைமில் அவருடைய சிஷ்யராக இருந்த விவேகானந்தர், அவருக்கு தெரியாமல் அவருடைய தலகாணிக்கு கீழே ஒரு சின்ன காயினை வச்சுட்டாராம். அந்த காயினில் வந்து இதில் வந்து படுத்தோன்னு அப்படியே துடிச்சாராம் அதை எடுக்கிற வரைக்கும். அப்படின்ற ஒரு கதை ஒன்று இருக்கு. இங்கே ஒரு ராமகிருஷ்ணர் வாழ்ந்துட்டு இருக்காரு. நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ராமகிருஷ்ணரை. இது வந்து ரெக்கார்டட், இது நேராகவே நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். எப்படி வந்து பணம் தன் மேலே பட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர் துடிப்பாரோ, வானான்னு சொல்லுவாரோ, இவர் அதே பண்ணிட்டு இருக்காரு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும், நான் முன்னாடி திருமூலரை சொன்னேன், இப்போ ராமகிருஷ்ணரை சொல்கிறேன். நான் கண்கூட பார்த்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ராமகிருஷ்ண பரமஹம்சர் தோழர் ஐயா நல்ல கண்ணு